ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு ஹெல்தியான ஜூஸ் தான் போட போகிறேன். ஆமாங்க, அத்திப்பழம் ஜூஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 அத்திப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். பால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் க்ரீமியான பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் காய்ச்சின பால் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அத்திப்பழத்தை நம்ம கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் ஈஸியாக கட் பண்ணால் வந்துடும். தோல் இப்படி நீட்டாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு நீட்டிலேருந்து அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் தோல் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே. இந்த மாதிரி ஒரு பழத்தையும் நம்ம கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தோல் சீவிட்டேன். இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட நீங்கள் குட்டியாக கட் பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக கூட போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அத்தி பழத்தை சேர்த்து போட்டுக்கிறேன். நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி. இதனோடு ஒரு டம்ளர் பால். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நான் ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் இதுக்கு பால் வந்து கூலிங்காக எடுத்ததால் நான் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான அத்திப்பழ ஜூஸ் தயாராகிடுச்சு.